ஹலோ, இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி அதாவது என்சிஆர்டி புக் கிளாஸ் 11 ஃபிசிக்ஸ் அதில் கேட்ட ஒரு மீன்ஸ் என்ன, அந்த புக்கில் இருக்கக்கூடிய லைன் பை லைன் ரீட் பண்ணி சில கான்செப்ட்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வீடியோ சீரீஸில். நம்ம வாசிச்சுட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா சாப்டர் 4 மோஷன் இன் த பிளேனில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை தான் நம்ம வி ஆர் ரீடிங். இந்த கண்டென்ட் எல்லாமே சிபிஎஸ்சி பசங்க ஜேஇ நீட்டு அல்லது தமிழ்நாடு போர்டு பசங்க அவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக லைன் பை லைனாக ரீட் பண்ணி நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இது கிளாஸ் 11 போகிற பையனுக்கு எப்படி கண்டென்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ அந்த பேசிஸில் தான் வி வுட் ஹேவ் எக்ஸ்பிளைன் திஸ் கண்டென்ட். ஓகே, ஸோ ஹையர் லெவல் பீப்புள்ஸ் யூ ஹேவ் டு பேர் வித் மீ ஃபார் த ஸ்லோனஸ் விச் இஸ் ஹேப்பன் இன் த வீடியோ. ரொம்ப பொறுமையாக போகிறோம் அப்படின்னா காரணம் நம்ம 11th பசங்களுக்காக பண்ணுற வீடியோ. ஓகே, ஸோ யூ டூ கேன் வாட்ச். போன இடத்துல எங்கே நம்ம ஸ்டாப் பண்ணோன்னா, thus each component of the resultant vector R is the sum of the corresponding components of A vector and B vector. இப்போ R வெக்டர்னு ஒன்று வேணும் அப்படின்னா, R வெக்டருங்கிறது என்னன்னு நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்கன்னா A + B அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. R வெக்டர் இஸ் ஈக்குவல் டு A வெக்டர் ப்ளஸ் B வெக்டர்னு இருந்துச்சுன்னா R வெக்டருக்கு ஆன்சர் வேணும். R வெக்டருக்கு ஆன்சர் வேணும்னா என்ன பண்ணுங்க, எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் ஏ வெக்டரையும் எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் பி வெக்டரையும் ஆட் பண்ணி அது பக்கத்தில் ஐ கேப் போட்டுக்கோங்க. ஒய் காம்பனண்ட் ஆஃப் ஏ வெக்டரையும் ஒய் காம்பனண்ட் ஆஃப் இங்கே பாருங்கள் ஒய் காம்பனண்ட் ஆஃப் பி வெக்டரையும் ஆட் பண்ணி பக்கத்தில் எழுதிக்கோங்க. ஸோ இதுதான் அவங்க வார்த்தைகளாக கரஸ்பாண்டிங் காம்பனன்ட்ஸ் எக்ஸ் எக்ஸ் ஐ கேப் ஒய் ஒய் ஜே கேப். In 3 dimensions we have 3 dimensionல இதை நம்ம இப்போ 3 dimensionல மாற்ற போகிறோம். 3 dimension கார்ட்டீசியன் 3 dimension. அது எப்படி ஏ வெக்டர் எழுதலாம்? how can you write ஏ வெக்டர்? இந்த போல்டாக போட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி போல்டாக போட்டிருக்குன்னா அது வந்து வெக்டர்னு அர்த்தம். நம்ம அதை எப்படி எழுதுகிறோம்? ஏன்னு எழுதி மேலே ஒரு அம்புக்குறி போடுறோம். ஓகே, ஆரோ மார்க் போடுறோம். ஸோ பி எழுதி புக்கில் வந்து இந்த ஆரோ போடுறதுக்கு டைப்பிங் கஷ்டமாக இருக்கா என்னன்னு தெரியல, அதை போல்டுலேயே போட்டு பழகிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ ஏ வெக்டர் கார்ட்டீசியன் கார்ட்டீசியன்னா XY கோஆர்டினேட் சிஸ்டத்தில் 3 டைமென்ஷனில் எழுதுகிறோம். 3 டைமென்ஷன் அப்படின்னா எக்ஸு ஒய் Z 3 வந்துடுவாங்க. ஸோ ஏஎக்ஸ் ஐ கேப் ஏஒய் ஜே கேப் ஏஇZ கே கேப். பி வெக்டரை 3 டைமென்ஷனில் எழுதுனா அப்படி பார்க்காம எழுதுங்க பாப்பா நோட்டில் கடன்னு. நான் போர்டில் அப்படி எழுதுகிறேன். இது 3 டைமென்ஷனல் வெக்டர். 3D வேற, 3D கார்ட்டீசியன் வெக்டர். கார்ட்டீசியன் XYZ. ஓகே, 3D வேற கார்ட்டீசியன் வெக்டர். கார்ட்டீசியன் XYZ இருக்கும். 3Dங்கிறது 3 காம்பனண்ட் இருக்கும். எழுதியாச்சு. இப்போது ஆர் வெக்டர் எப்படி எழுதலாம்? ஹவு கேன் யூ ரைட் ஆர் வெக்டர்? ஏற்கனவே அதை பார்த்துட்டோம். என்னது கரஸ்பாண்டிங் காம்பனன்ட்ஸை ஆட் பண்ணணும். ஸோ எப்படி எழுதலாம்? ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸ் ஐ கேப். ஸோ வாட் இஸ் த ஒய் காம்பனண்ட் ஆஃப் ஏ வெக்டர்? ஏஒய். இப்போ என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணுறோம். ஒய் காம்பனண்ட் ஆஃப் பி வெக்டர் ஆட் பண்ணியாச்சு. ப்ராக்கெட் போட்டு என்க்ளோஸ் இட் இன் அ ப்ராக்கெட் ஜே கேப். ஸோ ஏஇZ ப்ளஸ் பிஇZ கரஸ்பாண்டிங் காம்பனண்ட் Z காம்பனண்ட்டை மட்டும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இந்த கே கேப் எழுதணும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில நேரத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வெக்டரில் எழுதும்போது இது எழுதுறது விட்டுருந்தாங்க. இது கண்டிப்பாக எழுதணும். அப்படி இருந்தால் தான் நீ வெக்டர் படிச்சிருக்கேன்னு கன்சிடர் பண்ணுவாங்க. வெறும் ஏஎக்ஸ் பிஎக்ஸ் எழுதிட்டு ஏஒய் பிஒய் ஏஇZ பிஇZன்னு எழுதக்கூடாது. இப்போ நான் பார்த்ததுனால சொல்கிறேன், ஸ்டூடெண்ட் அதை எழுதுகிறாங்க. இந்த ஐ கேப்போடு சேர்த்து தான் இது வரணும். சரியா? அப்படின்னா தான் கரெக்டு. இல்லாட்டி அவன் வெக்டரே படிக்கலைன்னா அழகாக நீனே காட்டி கொடுத்துருவேன். சரியா? ஓகே, எழுதியாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், லெஃப்ட் சைடில் ஆர் வெக்டர் இருக்குது. ஆர் வெக்டர் எப்படி எழுதலாம்? இந்த 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ் ஆர் வெக்டரில் 3 டைமென்ஷனல் ஸ்பேஸில் எழுதும்போது ஐ கேன் ரைட் இட் அப் இன் சச் அ வே ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஆர்எக்ஸ் ப்ளஸ் ஆர்ஒய் த ஹோல் ப்ராக்கெட். அப்படியே எழுதணும் பாருங்கள். உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அதே தப்பை நான் பண்ணுறேன்.
rx I cap plus ry j cap plus rz k cap. It is equal to என்ன வந்துச்சு ax plus bx whole bracket I cap plus ay plus by whole bracket j cap plus az plus bz whole bracket k cap. I cap ரெண்டு பக்கமும் ஈக்குவேட் பண்ணா என்ன வரும்? இனி ஈக்குவேட் I cap on both sides. லெஃப்ட் சைடில் I capக்கு முன்னாடி என்ன இருக்கு? Rx is equal to ரைட் சைடில் I capக்கு முன்னாடி என்ன இருக்கு? Ax plus Bx. இதோடைய அர்த்தம் என்ன? What is the meaning of this? Equating the x component on both sides. Okay, so equating the y component on both sides எப்படி எழுதலாம்? லெஃப்ட் சைடில் இருக்கிற y காம்பனண்ட் எழுதுனா ry, ரைட் சைடில் எப்படி எழுதலாம் ay plus by. குட். ஸோ அடுத்து k காம்பனண்ட் z காம்பனண்ட் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணால் ஈக்குவேட்டிங் த z காம்பனண்ட் ஆன் போத் சைட். லெஃப்ட் சைடில் z காம்பனண்ட் யார்? rz. ரைட் சைடில் z காம்பனண்ட் என்ன? az plus bz. ஓகே சரியா? இப்போது என்ன ஆகுது பாருங்கள். ஸோ இதுதான் என்ன பண்ணியிருக்காங்க, we have given it in a nice way. ஸோ எப்படி எடுத்திருக்காங்க பாருங்கள், rx equal to ax plus bx, ry equal to ay by. ஸோ 3 ஈக்குவேஷன் வந்திருக்கு. ஒரு வெக்டர் ஈக்குவேஷனுக்கு என்ன வருது பாருங்கள். 3 டைமென்ஷனில் நம்ம எழுதணும்னா 3Dயில் எழுதும்போது 3Dயில் போகும் பொழுது நமக்கு 3 ஸ்கேலர் ஈக்குவேஷன் கிடைக்கிது. இப்போ ஸ்கேலர் காம்பனன்ட்னு சொல்லுவாங்க. ஸ்கேலர் ஈக்குவேஷன் ஆர் ஸ்கேலர் காம்பனன்ட்ஸ் 3. ஒரு வெக்டர் ஈக்குவேஷனை 3Dயில் சொல்லும்போது 3 ஸ்கேலர் காம்பனன்ட்ஸ் கிடைக்கிது. காம்போனன்ட்ஸ் சரியா? 3 ஸ்கேலர் காம்பனன்ட்ஸ் கிடைக்குது. ஒரு வெக்டர் ஈக்குவேஷனுக்குள்ள 3 ஸ்கேலர் காம்பனன்ட்ஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட். This method can be extended to addition and subtraction of any numbers of vector. இந்த மெத்தடை இன்னும் எத்தனை இதுனாலும் பரவாயில்ல, நீ எத்தனை நம்பர் ஆஃப் வெக்டர் கரெக்டாக 2க்கு தான் சார் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. எத்தனை இதுக்குனாலும் you can use it. You can have many number of vectors, add the components of x component of each vector. x component இல்லாட்டி விட்டுருங்க, அங்கே 0 போட்டுருங்க. அது x component இல்லை அந்த வெக்டரில். ஓகே, so if vectors a, b and c are given as PAV, small a, small b, small c. சரி, ஸ்மால் a வெக்டர் எப்படி எழுதுவீங்க? நீங்களே எழுதி பாருங்கள். இந்த 3 டைமென்ஷனல் 3Dயில் எழுதணும். அதுவும் கார்டீசியன் காம்பனன்ட்ஸ் பயன்படுத்தினீங்கன்னா என்ன வரப்போகுது? axi cap, ayj cap, azk cap. அதான் இங்கே பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? b வெக்டர், ஸ்மால் b வெக்டர் தெரியும்ல, சொல்லி கொடுத்துருக்கோம்ல. ஸ்மால் b வெக்டர் எப்படி எழுதலாம்? ஸ்மால் bx, ஸ்மால் by, ஸ்மால் bz, k cap. ஓகே, ஸோ c வெக்டர் எப்படி எழுதலாம்? how can we write c வெக்டர்? cxi cap, cyj cap, czk cap. ஸ்மால் cயில் எழுதணும். இப்போ ஒரு விஷயம் டிஃபைன் பண்ணுறாங்க, ஒரு ஆப்ரேஷன் தேவைப்படுது, ஒரு சூழ்நிலை வருது. என்னது? கேபிட்டல் டி வெக்டர் அப்படின்னு ஒன்று தேவைப்படுது. கேபிட்டல் டி வெக்டர் என்னவா? what do you mean by a capital T vector? capital T vector is equal to என்ன ஒரு கேஸ் வருது? ஸ்மால் a வெக்டர், ஸ்மால் b வெக்டர் மைனஸ் c வெக்டர்னு வருது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது இப்படிப்பட்ட ஒரு வெக்டர் என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம்? ஸோ கேபிட்டல் டி வெக்டர் எப்படி எழுதலாம்? how can I write capital T vector in the Cartesian coordinate system? 3D Cartesian coordinate system. அப்பனா txi cap, tyj cap, tzk cap. இது அப்படி எதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்? we can also extend to subtraction பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. ஸோ I காம்பனண்ட் என்ன வந்திருக்கும்? இந்த ஸ்டெப் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குங்கிறதுனால tx
ஈக்குவல் டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கும் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸ் மைனஸ் சிஎக்ஸ். ஏன் இந்த இடத்துல யார் இருக்கா? we have a minus sign here, அதனால் மைனஸ் போடுறோம். ஓகே, அடுத்து என்ன வந்திருக்கும்? ஸோ இது கூட இந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் கூட நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேனே. பண்ணி காமிச்சிட்டா ஹோப் யூ வில் கெட் த பாயிண்ட். எனக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். நீங்கள் புதுசாக தானே படிக்கிறீங்க. ஸோ how will I write? tx I cap, ty j cap, tz ty j cap. I have left the j cap. tz k cap equal to ax I cap, ay j cap plus az k cap plus bx I cap plus by j cap, by கீழே எழுதணும்னே, plus bz, இது பேர் சஃபிக்ஸ்னு பேர், k cap மைனஸ் போட்டுட்டு cx I cap plus cy j cap plus cz k cap எழுதிட்டு ஹோல் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். போட்ட பிறகு ஆஃப்டர் திஸ் ஐ வில் பிரிங் திஸ் மைனஸ் உள்ளுக்கு. இந்த மைனஸ் உள்ளுக்கு எடுத்துகிட்டு வந்தால் வாட் ஹேப்பன்ஸ்? ஒவ்வொரு டேர்முக்கும் நான் எடுத்துகிட்டு வரணும். ஒவ்வொரு காம்பனன்ட்ஸுக்கும் ஐ வில் டேக் இட். ஆஃப்டர் டேக்கிங் இட் என்ன வரப்போகுது? வாட் ஹேப்பன்ஸ்? ஆஃப்டர் டேக்கிங் இட் என்ன வரப்போகுது? சிஎக்ஸுக்கு முன்னாடி ஐ மைனஸ் போட்டுடலாம். இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ். ஸோ வில் ஹாவ் மைனஸ் ஹியர் அண்ட் மைனஸ் ஹியர். ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? எழுதும் பொழுது என்ன வரும்னா, எக்ஸ் காம்பனண்ட் எல்லாத்தையும் குரூப் பண்ணணுமா? குரூப் பண்ணும் பொழுது வாட் ஹேப்பன்ஸ்? ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸ் மைனஸ் சிஎக்ஸ் மொத்தமாக ஒரு ப்ராக்கெட் போட்டு ஐ கேப் அப்படின்னு எழுதிக்கிறோம். அதே மாதிரி ஐ ஹோப் யூ கேன் டூ இட் ஃபார் யாருக்கு? அடுத்த ரெண்டு காம்பனண்ட்டுக்குமே உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு நம்புகிறேன். எழுதிட்டு அடுத்து என்ன பண்ணணும்? ரெண்டு சைடில் உள்ள காம்பனண்ட்ஸையும் ஈக்குவேட் பண்ணணும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? ரெண்டு சைடோட காம்பனண்ட்ஸ் ஈக்குவேட் பண்ணும் பொழுது ஐ கேப்புக்கு வி கெட் திஸ் ஈக்குவேஷன். நீங்களே எப்படி எழுதி பாருங்கள் பார்ப்போம். ஜே கேப்புக்கு என்ன வரப்போகுது? நீங்களே எழுதி பாருங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த நேரத்துக்கு புரிஞ்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏஒய் ப்ளஸ் பிஒய் நீங்களே எழுதுறீங்களா? எதுக்கு? ஜெட் காம்பனண்ட்டுக்கும் எழுதிட்டு இங்கே கம்பேர் பண்ணி பாருங்கள். இது கூட பாஸ் பண்ணிக்கோங்க, நம்ம எழுதுனது கரெக்டாக எழுதியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தீஸ் ஆர் த காம்பனண்ட்ஸ் ஆஃப் டி வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் மைனஸ் சி வெக்டர். ஓகே, ஸோ எழுதியாச்சு. திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் how to add vectors analytically. வெக்டரை அனாலிட்டிக்கல் மூலமாக, கேல்குலேஷன் மூலமாக எப்படி ஆட் பண்ணலாங்கிறதுக்கான வீடியோஸ் தான் இந்த ரெண்டு வீடியோஸும். அதை கீழே டேக் பண்ணி விட்றேன். தேங்க்ஸ் a lot for watching the video till the end. Thank you. Bye bye. See you in the next video. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.